الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله كفى والصلاة والسلام على سيدنا المصطفى ما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله لا يغير ما بقوم حتى يغيروا ما بأنفسهم. صدق الله العليم. وقال رسول الله صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى. புகழ் அனைத்தும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அவனுடைய அன்பும் சாந்தியும் சமாதானமும் நமது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களுடைய குடும்பத்தார்கள், சஹாபாக்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள், ஷுஹதாக்கள், வலிமார்கள், இமாம்கள், உலமாக்கள், முன்னோர்கள் நம் அனைவரின் மீதும் உண்டாகட்டுமாக. ஆமீன். மாஷாஅல்லாஹ், நம்ம தினந்தோறும் ஒவ்வொரு சூறாக்களுடைய மைய கருத்துக்களை பத்தி படிச்சுக்கிட்டே வர்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நாங்க படிக்கக்கூடிய அந்த சூரத்து தௌபா அல்லது அல் பராஅத் அப்படின்னு சொல்லக்கூடிய குர்ஆன்ல வரக்கூடிய 9வது அத்தியாயம், 9வது சூரா. மொத்தம் இது 129 வசனங்களையும் 16 ருக்கூக்களையும் கொண்ட மிக முக்கியமான ஒரு சூரா. மதீனாவுல மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமாக ஒரே நேரத்துல இறங்கிய கடைசி சூரா சூரத்து தௌபா. இந்த தௌபாங்கிற சூரா தான் கடைசியில இறங்கிய, அதாவது முழுமையாக இறங்கிய ஒரு சூரா. அல்லாஹு தஆலா இந்த சூறாவுல ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகத்தினுடைய அடிப்படைகளை பத்தி இதுல கூறுறான். ஒன்று, உங்களை நீங்கள் எவ்வாறு வலுப்படுத்திக் கொள்ளணும் அப்படின்னு சொல்றான். ரெண்டாவது, நீங்க முனாஃபிக்குகள், எதிரிகள், இவங்களிடத்திலிருந்து நீங்க எப்படி ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்துக்கணும், எப்படி நீங்க அவங்கள்ட்ட இருந்து உங்களை நீங்க எப்படி பாதுகாத்துக் கொள்ளணும் அப்படிங்கிறதையும் இந்த சூறாவுல நமக்கு அல்லாஹ் மிக தெளிவாக விளங்கப்படுத்துறான். மாஷா அல்லாஹ், இந்த சூறாவினுடைய மைய கருத்து அப்படிங்கிறது மொத்தம் மிக முக்கியமாக 6 மைய கருத்துகள் இந்த சூறாவுல இருக்கு. கோர் மைய கருத்துக்களாக சொல்லப்படுது. ஒன்று, இந்த சூறா முஷ்ரிக்குகளுடனான உடன்படிக்கை முறிவு அப்படிங்கிற ஒரு நிலையை சொல்லுது. அப்படின்னா என்னன்னா, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில இருந்து மதீனாவுக்கு ஆரம்பத்துல போய் அவங்க மக்கத்து காஃபிர்கள் மற்ற ஏனைய மக்களோடு ஒரு உடன்படிக்கை செய்து கொள்வாங்க. அவங்க இஸ்லாம் அல்லாமட்டையும் கூட, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாட்டையும் கூட அவர்களோடு ஒரு உடன்படிக்கை எடுத்துக் கொள்வாங்க. ஒரு சமரச ஒப்பந்தங்கள் நடக்கும். ஆனா மக்காவுடைய வெற்றிக்கு பிறகு அந்த ஒப்பந்தங்களை அந்த காஃபிர்கள் முறிச்சாங்க, திட்டமிட்டாங்க, சரி செய்தாங்க, முனாஃபிக்குகள் தனம் செஞ்சாங்க. அப்படிங்கிற நிலையில அல்லாஹு தஆலா சூரத்துல் பராஅத்துல என்ன சொல்லிருக்கா, இனிமே முஷ்ரிக்குகளோடு நீங்க எடுக்கின்ற உடன்படிக்கையே செய்யாதீங்க. நீங்க என்னதான் நலவுகளை நாடி அவங்களோட உடன்படிக்கை செய்தாலும் அவங்களுடைய சதிகளையும் சூழ்ச்சிகளையும் உங்களுக்கு எதிராக அவங்க செயல்முறைப்படுத்துறாங்க. அதனால நீங்க இனிமேல் அவர்கள் மத்தியில என்ன செய்ய வேண்டாம், உடன்படிக்கை செய்ய வேண்டாம். அவங்க ஏற்றுக்கொண்டா ஏற்றுக்கொள்ளட்டும், ஏற்றுக்கொள்ளாட்டி விடுங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறான் அல்லாஹு தஆலா அந்த உடன்படிக்கைய முடிக்க சொல்றான். டிஸ்அசோசியேஷன்ஸ், டிக்ளரேஷன் ஆஃப் இம்யூனிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டிக்ளரேஷன் ஆஃப் இம்யூனிட்டி அப்படிங்கிறது ஒற்றுமை உணர்வு அப்படிங்கிற அடிப்படையில் நீங்க முன் வர்றீங்க. ஆனா உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த மக்கள் என்ன செய்யறாங்க, உங்கள்கிட்ட பேசும்போது நல்லவங்க மாதிரி பேசிக்கிறாங்க, உடன்படிக்கை செய்து கொள்ளுகிறாங்க, உங்களை நாங்க ஆதரிக்கிறோம்னு சொல்றாங்க. ஆனா மறைமுகமாக போய் திட்டம் போடுறாங்க, சூழ்ச்சி செய்யறாங்க, உங்களை வீழ்த்துறதுக்கான பல முயற்சிகள் அவங்க செய்யறாங்க. அதனால நீங்க அவங்கள்ட்ட இருந்து டிஸ்அசோசியேஷன்ஸ், அதாவது உடன்படிக்கையை முறித்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு 4 மாசம் அவகாசமும் கொடுக்கலாம். 4 மாதத்துக்குள்ள அவங்க ஒண்ணு முஸ்லிம்களாக இந்த பக்கத்து வரணும். அப்படி இல்லைன்னா அவங்க துரோகம் செஞ்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா அவங்களோட யுத்தங்கள் செய்யுங்கன்னு சொல்லி என்ன செய்யறான் அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு விளக்கப்படுத்துறான். அதே மாதிரி 2வது மிக முக்கியமான ஒரு கருத்து என்னன்னா, முனாஃபிக்குகள். இந்த சூறாவினுடைய மிக முக்கியமான மைய கருத்தாக அல்லாஹ் என்ன சொல்றான், முனாஃபிக்குகள், நயவஞ்சகர்கள். இந்த நயவஞ்சகர்கள் அவருடைய பண்புகள் என்ன, அவங்க எப்படி சூழ்ச்சி செய்யறாங்க, அவங்க எப்படி உங்களை வீழ்த்துறாங்க,
அவங்க என்னெல்லாம் திங்க் பண்றாங்க அப்படிங்கறத பத்தியும் இந்த சூரா நமக்கு சொல்லி கொடுக்குது. இந்த நயவஞ்சகர்களுடைய இந்த தன்மைகள் என்னென்ன தன்மைகள் இருக்கும், ஹைப்போக்ரட்டிஸ் சொல்லுவாங்க அவங்கள. இந்த நயவஞ்சகர்கள் எப்படி எல்லாம் திங்க் பண்ணுவாங்க, எப்ப பார்த்தாலும் அவங்க என்ன செய்வாங்க, மக்களுக்கு மத்தியில வீழ்ச்சி ஏற்படுத்தணும், அவங்கள வீழ்த்திடணும் அப்படின்னு எப்ப பார்த்தாலும் நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த மக்களோடு நீங்க சேர்ந்து இருக்க முடியாது. அவங்க எப்பயுமே அல்லாஹ்வுடைய ரசூல மனிதர்களை எல்லா நிலையிலும் வீழ்த்தணும், அவங்களை இல்லாமல் ஆக்கணும், அவங்கள அழிச்சிடணும் அப்படிங்கிற எப்பயுமே அவங்க திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதனால நீங்க இந்த மாதிரி இந்த நயவஞ்சகர்களோடு ரொம்ப கேர்ஃபுல்லா நடந்து கொள்ளுங்க. அவங்கள்ட்ட நடந்து கொள்ளும் போது ரொம்ப நிதானமா அவங்கள புரிந்து கொண்டு நடந்து கொள்ளுங்க. அவங்க எப்ப பார்த்தாலும் பொய் சொல்லுவாங்க, உங்கள்ட்ட சிரிச்சு சிரிச்சு பேசுவாங்க, வெளியே போய் உங்களுக்கு சூழ்ச்சி செய்வாங்க. அதனால அந்த மக்களை நீங்க என்ன செய்யாதீங்க, ஒருபோதும் நம்பாதீங்க, அவங்களிடத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க அப்படிங்கிறத சூரத்து தௌபா நமக்கு ரொம்ப அழகாக விளங்கப்படுத்துது. எப்பயுமே எதிரிகள் ஆபத்தானவர்கள் தான், அதை விட மோசமானவங்க துரோகிகள். இந்த துரோகிகளை நீங்க கண்டறியணும் அப்படிங்கிறதையும் நபிக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுக்கிறான். ஒரு இடத்துல நீங்க சமூக கட்டமைப்பை ஏற்படுத்தும் போது நமக்குள்ள சில துரோகிகள் வந்துருவாங்க. இந்த துரோகிகளை நீங்க கண்டறிஞ்சு அவங்களை நீங்க களை எடுத்தால் மட்டும்தான் இந்த சமூகத்தை நீங்கள் கட்டமைக்க முடியும். மறுமையில நான் அவர்களுக்கு மிக மோசமான நரகத்தை நான் வச்சிருக்கிறேன், ஆனா இந்த உலகத்திலையும் நீங்க அவங்கள்ட்ட ரொம்ப ஜாக்கிரதையா நடந்துக்கணும், அவங்கள்ட்ட ரொம்ப கேர்ஃபுல்லா நடந்துக்கணும் அப்படிங்கறத என்ன செய்யறாங்க. ஆக்சுவலா ஹஜ்ரத் அல்லாஹ் தஆலா இந்த சூராவுல சொல்றான். தபூக் யுத்தத்துல இந்த மக்கள் எல்லாம் இங்க இருந்து கிளம்பி போறாங்க, தபூக் பயணம். தபூக் அல்லாஹ் என்ன சொல்றான், அதாவது ரோம்ல முஸ்லிம்களுக்கு எதிராக 3 லட்சம் படைகளை அந்த மன்னன் உருவாக்கி மக்காவை மதீனாவை கைப்பற்றுவதற்கு முயற்சி செய்கிறான் அப்படிங்கிற ஒற்றர்கள் மூலமாக நபிக்கு நியூஸ் வருது. நியூஸ் வந்தவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, மக்களுக்கு மத்தியில அறிவிப்பு செய்யறாங்க, அல்லாஹ்வுடைய கட்டளை, நாம் அந்த ரோமின மக்களை நம்ம எதிர்க்கணும், அவங்க திட்டமிடுறாங்க அப்படின்னா 30,000 சஹாபாக்களோடு ஒரு பெரும் படை உருவாகுது. அந்த படை போகும்போது அந்த படையில இருக்கிற சில நபர்கள் என்ன செய்யறாங்க, நபியினுடைய படையில இருக்கிறாங்க, ஆனா முனாஃபிக்குகளா இருக்காங்க. இருந்துட்டு என்ன செய்யறாங்க, ரோமனுடைய மன்னனோடு தொடர்பு கொள்றாங்க. நபியினுடைய வீக்னஸ் என்ன, சஹாபாக்களுடைய வீக்னஸ் என்ன, நாங்க எங்க வந்துகிட்டு இருக்கோம், எங்க தங்க போறோம், நீங்க எப்படி திடீர்னு தாக்கலாம், இப்படி எல்லாமே அந்த முனாஃபிக்குகள் தெரிவிக்கிறாங்க. அவங்க ஒரு மஸ்ஜித் கட்டுறாங்க. அந்த மஸ்ஜிதுக்கு பேரு மஸ்ஜிது விரார் அப்படின்னு ஒரு மஸ்ஜித் கட்டுறாங்க. யார், முனாஃபிக்குகள் எல்லாம் தபூக் போற வழியில ஒரு கூடாரம் அமைக்கிறாங்க, மஸ்ஜிதுன்னு சொல்லி கூடாரம் அமைக்கிறாங்க. வெளியே இருந்து பார்க்கும் போது அந்த மஸ்ஜிதுகள் தொழுகிற மாதிரி தெரியும், ஆனா இரவு நேரங்கள்ல அங்க உட்கார்ந்து திட்டங்கள் போடுறாங்க. நபியை வீழ்த்துறதுக்கு, இஸ்லாத்தை அழிக்கிறதுக்கு பெரிய திட்டங்கள் நடக்குது அப்படிங்கிறத ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் வஹி அறிவித்து கொடுத்து அந்த மஸ்ஜித் இடிக்கப்பட்டுச்சு, அந்த மஸ்ஜித் தரமட்டமாக்கப்பட்டுச்சு, அந்த முனாஃபிக்குகள் கண்டறியப்பட்டாங்க. அந்த சம்பவத்தை பற்றி அல்லாஹ் தஆலா மைய கருத்தாக சூரத் தௌபால விளக்கப்படுத்துறான். 3வது மைய கருத்தாக அல்லாஹ் சொல்றான், நீங்க அல்லாஹ்வுடைய பாதையில வரணும் அப்படின்னா நீங்க தியாகம் செய்யணும், செலவு செய்யணும், உங்களுடைய நேரம் காலங்களை அல்லாஹ்வுக்கு கொடுக்கணும். சமூக மாற்றம், சமூக உருவாக்கம் அப்படிங்கறத பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம்னா வெறுமனே பேசிக்கிட்டே இருந்தா மாற்றங்கள் ஏற்படாது. செயல்படணும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். செயல்படணும், அல்லாஹ்வுடைய பாதையில வரணும், நீங்க பயணத்துல ஈடுபடணும். எந்த நிலையிலும் சோம்பேறித்தனமாக வெற்றி மட்டும் வேணும், உலக ஆசை வேணும், பொருட்கள் கிடைக்கணும், ஆனா நான் தியாகம் செய்ய மாட்டேன், அர்ப்பணிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா நிச்சயமாக உங்களுக்கு ஒன்றுமே கிடைக்காது அப்படிங்கறத அல்லாஹ் வன்மையாக இந்த சூறாவுல கண்டிக்கிறான். இந்த கண்டிப்பின் காரணமாகத்தான் சூரத்துல் தௌபாவுக்கு பிஸ்மில்லாஹ் சொல்லாம ஆரம்பிக்கப்பட்ட சூறா. ஏன்னா அல்லாஹ் தஆலா சில நேரங்கள்ல வன்மையான வார்த்தைகளை பயன்படுத்துறான். மன்னிக்க மாட்டேன், அவங்கள கத்ல் செய்யுங்க, அவங்கள இல்லாமல் ஆக்குங்க அப்படிங்கிற வார்த்தைகளை அவனுடைய ரஹ்மத், அவனுடைய ரஹம் இந்த சூறாவுல குறைவாக இருப்பதனால நம்முடைய முன்னோர்கள், இமாம்கள் இந்த சூரத்து தௌபாவுக்கு பிஸ்மில்லாஹ் சொல்லாம, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படின்னு சொல்லாம நேரடியாக அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம்னு இந்த சூறாவை ஆரம்பிப்பாங்க. காரணம் என்னன்னா, இந்த எதிரிகளுக்கு உண்டான தக்க தண்டனைகள் கொடுக்கப்படணும் அப்படிங்கறதுல அல்லாஹ் இந்த சூறாவுல ரொம்ப அழுத்தமாக, ரொம்ப வெளிப்படையாக என்ன செய்யறான், இந்த சூறாவுல அல்லாஹ் விளக்கப்படுத்துறான். இது மிக முக்கியமான மைய கருத்தாக இருக்கு. 4வது தௌபா.
இந்த சூறாவுக்கு தௌபான்னு வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த தபூக் யுத்தத்துல 3 பேர் கலந்து கொள்ளல. 3 முக்கியமான சஹாபாக்கள் கலந்து கொள்ள, கஅப் இப்னு மாலிக் போன்ற மிக முக்கியமான சஹாபாக்கள். இந்த 3 பேருமே கலந்து கொள்ளாததின் காரணம் என்ன அப்படின்னா, ஒரு சில நபர்களுக்கு தடங்கள், நோய். கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு வந்து கலந்து கொள்ளணும் குதிரை வாங்கினாங்க, வாள்கள் எல்லாம் வாங்கினாங்க. ஆனா என்ன செய்யல, கலந்து கொள்ளல. ஏன்? அவங்க அந்த நேரத்துல அவங்களுடைய பேரிச்சம்பழம் மரம் வந்து நல்ல செழித்து வளர்ந்து பழங்கள் எல்லாம் அப்படியே பழமாக இருந்துச்சு. ஒருவேளை தபூக் யுத்தத்துக்கு நம்ம போயிட்டோம்னா இதை யார் அறுவடை செய்வா? அறுவடை செய்யாம போயிடும். அப்படியே அந்த பழங்கள்லாம் காஞ்சு போய் வீணா போயிடும். அப்ப நாம வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டது வீணா போயிருமேன்னு சொல்லி ஷைத்தானுடைய அந்த சூழ்ச்சியில மாட்டிக்கிட்டு என்ன செஞ்சுட்டாங்க, அவங்க அப்படியே அமைதியா இருந்துட்டாங்க. போருக்கு போகலாம். நபி கிளம்பிட்டாங்க. நபி முன்னாடி போறாங்க தபூக் யுத்தத்துக்கு. நபி கூட கலந்துக்கலாம், அந்த நாளைக்கு காலைல போயிடலாம், நாளை கழிச்சு காலைல போயிடலாம், இந்த குதிரை நம்ம குதிரை வச்சிருக்கோமே வேகமா குதிரையில போயிடலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஆனா போக முடியும். அப்படியே தங்கிட்டாங்க. தங்கினதனுடனே போருடைய நிகழ்வு முடிஞ்சு யுத்தங்கள் வெற்றி பெற்ற பிறகு, நாட்டுக்கு மதீனாவுக்கு வந்த பிறகு மாஷா அல்லாஹ் இந்த செய்தி ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியுது. இந்த 3 சஹாபாக்கள் வந்து யுத்தத்துக்கு வரல அப்படின்னு வருத்தப்படுறாங்க. எதுக்கு வரல இவங்க, என்ன காரணத்தினால வரல அப்படின்னு அல்லாஹ் ஆயத்தை இறக்கிட்டான். அவங்க வந்து தவறு செஞ்சுட்டாங்க. தவறு செஞ்சோடனே அல்லாஹ் சொல்லிட்டான், அவங்கள்ட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டான். அந்த 3 சஹாபாக்களோடு யாரும் பேசல. மீதி உள்ள 2 சஹாபாக்களும் நபியை சந்திக்கிறாங்க, பேசுறாங்க, தவறுகளுக்கு மன்னிப்பு கேட்கிறாங்க, அவங்க மன்னிக்கப்படுறாங்க. ஆனா கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு வந்து பார்க்கிறதுக்கு கூச்சப்படுறாங்க. நபியை சந்திக்கிறதுக்கே அவங்களால முடியல. இதை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல ரொம்ப முக்கியமா சொல்றான். அவர் வந்து உள்ளமெல்லாம் அழுத்தமாகி, இவ்வளவு பெரிய உலகம் இருந்தும் ஆனா அவருடைய லைஃப் வந்து பெரிய மன அழுத்தத்துக்கு, ஸ்ட்ரெஸ்ஸுக்கு, டிப்ரெஷனுக்கு ஆளாகி தற்கொலை பண்ணக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. அந்த நிலையில தான் அல்லாஹ் சொல்றான், அவரை தௌபா கேட்க சொல்லுங்க, நான் மன்னிக்க ரெடியாக இருக்கிறேன்னு சொல்லி மாஷா அல்லாஹ் அல்லாஹ்ட்ட அவங்க தௌபா கேட்டு வருத்தம் அடைந்து அந்த பாவத்திலிருந்து அவங்க மீண்டு என்ன செஞ்சாங்க, அல்லாஹ்ட்ட தௌபா கேட்டு மீண்டாங்க. அப்ப இது மிக முக்கியமான ஒரு விஷயம். அப்ப எல்லா நிலைகள்லயுமே பாவங்கிறது, ஒரு மனிதன் பாவங்கள் செஞ்சுட்டான் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் சொல்றான், சூறால சொல்றான். ஒன்று, உலக இன்பங்கள்ல மூழ்குவான். அவனுக்கு வந்து உலக இன்பம் பெருசா தெரியும், வேற எதுவுமே பெருசா தெரியாது. ஒருத்தன் பாவம் செய்ய ஆரம்பிச்சுட்டான், பாவங்கள் அதிகமா செஞ்சுட்டான்னா அவனுக்கு நன்மை, உண்மை, குர்ஆன், மஸ்ஜித் எல்லாம் புரியாது. நீங்க போய் எவ்வளவு தரம் போய் அழைப்பு கொடுத்தாலும் அவனுக்கு விளங்காது. வாப்பான்னு கூப்பிட்டா அவனுக்கு புரியாது. ஏன் அப்படின்னா அவன் உள்ளமெல்லாம் உலகத்தின் பக்கம் போயிடும். 2வது, ஷைத்தான் அவனை ஆட்கொண்டுருவான், ஷைத்தானுடைய அடிமையாக மாறுவான். அவன் காதுல வந்து குசு குசுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். ஷைத்தான் வஸ்வசான்னு சொல்லுவாங்க, அது அதிகமாயிடும். அவனுக்கு காதுக்குள்ள வந்து சொல்லிக்கிட்டே இருப்பான், நீ அப்படி பண்ணு, நீ இப்படி பண்ணு, இதை பண்ணு. பாருங்க, பாவங்கள் செய்வது என்பது ஒரு விதமான பிரம்மையாக இருக்கும். ஒரு மனிதன் தப்பு செய்ய ஆரம்பிச்சுட்டானா அவன் தான் என்ன செய்யறோம்னு அவனுக்கு விளங்காது. ஒரு மனிதன் தவறு செய்ய ஆரம்பிச்சுட்டான் அப்படின்னா தான் என்ன செய்யறோம்னு அவனுக்கே தெரியாது, அவனால கட்டுப்படுத்தவே முடியாது. தானாக கடைக்கு போவான், படத்துக்கு போவான், தம் அடிப்பான், சிகரெட் குடிப்பான், மது அருந்துவான், எல்லா மக்களோடையும் பேசுவான், எல்லாம் நல்லா இருக்கிற மாதிரியே தெரியும். ஆனா அவனை உணரவே முடியாது. நான் தப்பு செய்யறேன் அப்படிங்கிற உணர்வே அவனுக்கு வராது. ஏன்? ஷைத்தான் அவன்கிட்ட மிகச்சிருவான். நமக்குள்ள எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு ஷைத்தான் இருக்கிறான், நமக்குள்ள எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கிறான். அவனை நாம கட்டுப்படுத்திக்கிட்டே இருக்கணும், அவனை நான் புடிச்சுக்கிட்டே இருக்கணும், அவனை நான் இருக்கிக்கிட்டே இருக்கணும். விட்டுட்டோம்னா நம்மளை கூப்பிட்டு நரகத்து வாசல்ல நிப்பாட்டுவோம். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அதனால ஷைத்தான் வந்து அவனை ஆட்கொள்ளுவான். 3வது, நம்பிக்கை இழந்துருவான். என்னத்தை வாழ்க்கை வாழ்ந்து, என்ன தொழுது, என்ன ஓதி, ஒன்றும் நடக்க போதா, ஒன்றும் நடக்காது போகுது அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துடும். அல்லாஹ் மீது அதிருப்தி வந்துடும். அவனுக்கு பள்ளிவாசல்னா அவனுக்கு அதிருப்தியா இருக்கும், குர்ஆன் அப்படின்னா அதிருப்தியா இருக்கும், வாங்க பயான்கள் கேட்கலாம், நல்ல விஷயங்கள் கேட்கலாம் அதிருப்தியா இருக்கும். வரமாட்டாங்க, மனசு வராது, வர முடியாது அவங்களால. சில நேரங்கள்ல பள்ளிவாசல்ல பாங்கு சொன்னோட என் சொல்லி போவாங்க. சில பேர் அதுவரையும் உட்கார்ந்து இருப்பாங்க, பாத்ரூமுக்கு வருவாங்க, பள்ளிவாசலுக்கு தொழுகைக்கு வரமாட்டாங்க. ஏன் வர முடியாது அவங்களால? ஏன் வர முடியாதுன்னா நசீப் இருக்காது. அவங்க தவறு அந்த நசீபை நிப்பாட்டி நம்முடைய வாழ்க்கையில எல்லாத்துக்குமே அதை உணர்ந்திருக்கலாம், அதை உணர்ந்திருக்கும். வாழ்க்கையில ஒரு தடவையா உணர்ந்திருக்கும். நன்மைகள் செய்வதற்கு வாய்ப்புகள் கிடைக்கும், கண்ணு முன்னாடி நன்மை செய்ய முடியும், ஆனா செய்ய முடியாது, நம்மளால செய்ய மாட்டோம். ஏன்னா அந்த வாய்ப்புகள் கிடைக்காது. அல்லாஹ்ட்ட கேட்கணும், யா அல்லாஹ் எனக்கு நேர்வழி காட்டு,
இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். அல்லாஹ் சொல்றான், மனிதர்களே என்னிடத்தில் நீங்கள் நேர்வழியை கேளுங்கள், நான் உங்களுக்கு தருவேன். கேட்டாதான் கொடுப்போம். கேட்கணும், அல்லாஹ்ட்ட கேட்கணும். அத உணர்வு ரீதியா கேட்கணும், உள்ளத்திலிருந்து நம்ம கேட்கணும். நம்ம எல்லாரும் அறிவு ரீதியாக வளர்றோமே தவிர உணர்வு ரீதியாக நம்ம இல்லை. உணர்வு ரீதியாக நீங்க முன் வரும்போது ஈமான்னா என்ன, ஈமானுடைய பலம் என்ன, தொழுகையினுடைய இன்பம் என்ன, குர்ஆனுடைய இன்பம் என்ன, எல்லாமே புரியும். எப்ப உணர்வுகள் நம்மளுக்கு செத்து போச்சோ, ரூஹானியத், அந்த ரூஹானியத்து மௌத்தா போச்சுன்னா நமக்கு எதுவுமே புரியாது. அதனாலதான் இது போன்ற பயான்கள் நிகழ்வுகள்ல பேச எனக்கும் அந்த ரூஹானியத்தை இன்க்ரீஸ் ஆகும். நான் அல்லாஹ்வை பத்தி பேச பேச எனக்கு அல்லாஹ் ஒரு தௌஃபீக மாற்றத்தை கொடுப்பான், உங்களுக்கும் ஒரு மாற்றத்தை கொடுப்பான். பேசுறதுனால நான் உயர்ந்தவனும் அல்ல, கேட்கறதுனால நீங்க எனக்கு கீழையும் அல்ல. நம்ம எல்லாரும் ஒண்ணுதான். எனக்கு பேசக்கூடிய வாய்ப்பு கொடுத்துருக்கா, உங்களுக்கு கேட்கக்கூடிய வாய்ப்பு கொடுத்துருக்கா. பேசக்கூடிய எனக்கும் அந்த நசீபு வேணும், கேட்கக்கூடிய உங்களுக்கும் அந்த நசீபு வேணும். அப்ப அல்லாஹ்ட்ட கேட்கணும், யாருதான் எனக்கு நேர்வழியை காட்டு, நேர்வழியை காட்டுன்னு கேட்கணும். தௌபாங்கிறது அல்லாஹ்ட்ட கேட்டு வாங்கணும், நம்பிக்கை இழக்கக்கூடாது. மூன்றாவது, தப்பு செஞ்சுக்கிட்டே இருந்தா ஒரு மனிதன் கோழையாக மாறி மன உளைச்சலுக்கு ஆளாகும். எப்ப பார்த்தாலும் கோபமா தான் இருப்பான், எப்பத்தாலும் வெறுப்பாவே இருப்பான். அவன்கிட்ட அன்பு, பாசம், பரிவு எதுவுமே இருக்காது. எரிஞ்சு எரிஞ்சு விழுந்துகிட்டே இருப்பான். எப்பத்தாலும் அவனுக்கு வாழ்க்கை ஒரு கடினமா மாறிடும். அவனால இலகுவா வாழ்க்கையை எடுத்துட்டு போக முடியாது. தவறுகள் மிக மோசமானதாக மனிதனை ஏற்படுத்தும். அல்லாஹ்ட்ட தௌபா கேட்டு என்ன செஞ்சுக்கணும், மீண்டுக்கணும். அந்த 3 சஹாபாக்களும், இலாது இப்னு உமையா, முராரா ரலியல்லாஹு, அதே மாதிரி கஅப் பின் மாலிக், 3 சஹாபாக்கள் அந்த யுத்தத்துக்கு கலந்துக்கல. தன்னுடைய பாவத்தை நினைச்சு வருத்தப்பட்டு அழுது, சும்மா தாபா அலைஹிம் யதூபு இன்னல்லாஹு தவ்வாபுர் ரஹீம். அல்லாஹ் சொல்றான், திரும்பி அவர்கள் இடத்துல தௌபா கேட்டாங்க, நான் அவங்கள மன்னிச்சிட்டேன் அல்லாஹ் சொல்றான். இப்ப எல்லா நிலையிலும் அல்லாஹ் என்ன செய்யறான், மன்னிக்கிறான். தௌபா எப்படி கேட்கணும், தௌபா எப்படி கேட்கணும்? தௌபாவுடைய சூரா இது, தௌபாவுடைய மாதம். இந்த மாதமே, இந்த மாதத்தினுடைய ஆகச்சிறந்த ஒரு சிறப்பு என்னன்னா, அல்லாஹ் யார் கேட்டும் மன்னிக்காம இல்லை. அல்லாஹ் இந்த பாவங்களை மன்னிக்கிறான், எல்லா நிலையிலும் மன்னிக்கிறான், எல்லா நிலையிலும் மன்னிக்கிறான். ஒரு மனிதர் இருந்தார், நிறைய தவறு செய்யக்கூடிய மனிதரா ஒருத்தர் இருந்தாரு. நிறைய கொலைகளும் செஞ்சிருக்கார். கொலை, கற்பழிப்பு, மோசமான கொள்ளை, எல்லாம் தப்பு செய்யறார். ஒரு நாள் அவர் பள்ளிவாசலுக்கு எதுக்கோ வர்றாரு. வரும்போது அங்க பேசக்கூடிய சில வார்த்தைகள் அவர் காதுல விழுகுது. மனிதனை இறைவன் மன்னிக்க தயாராக இருக்கிறான் அப்படின்னு காதுல விழுகுது. உடனே நேரா போறாரு, ஒரு நபரை சந்திக்கிறார், ஒரு பெரிய குரு ஒருத்தவர் சந்திக்கிறார். சந்திச்சு, நான் இன்னும் தப்பெல்லாம் செஞ்சிருக்கிறேன், 99 கொலை செஞ்சிருக்கிறேன், நான் இதுவரையும் நிறைய தப்பு செஞ்சிருக்கேன், எனக்கு மன்னிப்பு உண்டா அப்படின்னு கேட்கிறாரு. அந்த ஆளு சொன்னாரு, இல்ல இல்ல உனக்கு மன்னிப்பெல்லாம் கிடையாது, அவ்வளவுதான், நடக்கம் தான் உனக்கு. கோபத்துல அவரே சொல்லிட்டாரு. 100வது கொலை முடிஞ்சிருச்சு, 100 கொலை முடிஞ்சிருச்சு, 100 கொலை பண்ணிட்டார். 100 கொலை முடிஞ்சோடனே அவரு அதை நினைச்சு வருத்தப்படுறாரு. ஆனா தப்பு இன்னும் தப்பு அதிகம் பண்றவன்னு ஒரு அலிம்சாவை பாக்குறாரு, ஒரு அஜித் பாக்குறாரு. அஜித் கேட்கிறாரு, எப்படி நான் இது மாதிரி நிறைய தப்பு செஞ்சுட்டேன், என்ன செய்யலாம்? அந்த அஜித் சொல்றாரு, அல்லாஹ் எல்லாத்தையும் மன்னிக்க கூடியவன், நீ தௌபா செய், உன் பாவத்துக்காக அல்லாஹ்ட்ட வருத்தம் அழு, துவா செய், உன்னுடைய வாழ்க்கையை மனம் மாறுறதுக்கு முயற்சி செய் அப்படின்னு சொல்றான். இவனும் உட்கார்ந்து மனம் மாறணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறான். சரி, இப்ப என்ன செய்யலாம்? இப்ப இந்த ஊர்ல இருந்து ஏதோ ஒரு ஊர் அந்த ஊர்ல போய் தங்கி அந்த மக்களோடு, அந்த நல்லவர்களோடு, உலமாக்களோடு இருந்தா என் வாழ்க்கையில பெரிய மாற்றம் ஏற்படும், அங்க உள்ள ஏழைகளுக்கு நான் உதவி செய்யலாம், ஏன்னா நான் மாத்திக்கணும்னு ஆசைப்பட்டு அந்த ஊருக்கு பயணமாகலாம். பயணமாகிற நேரத்துல இடையில இறந்து போயிடலாம். நல்ல எண்ணத்துக்கு போனா ஆனா இறந்து போயிடலாம். அங்க அவன் ஜனாசா முடிஞ்சு எல்லாம் முடிச்சுட்டாங்க. அப்ப மலக்குமார்கள்ட்ட இந்த ரூஹ் வருது. அப்ப அல்லாஹ் சொல்றான், இந்த மனிதன் மனம் திருந்து என்னிடத்துல தௌபா கேட்டா, நன்மையை நாடி எவ்வளவு தூரம் போயிருக்கான்னு செக் பண்ணுங்க. செக் பண்ணி பார்த்தா இவன் இருந்த ஊருக்கும் நன்மையை நாடி போன ஊரும் ரொம்ப தூரம் போயிட்டான். அதனால அல்லாஹ் தஆலா அவன் பாவங்களை மன்னிக்கிறதாகவும் இமாம்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. சோ மனிதன் தவறு செய்தா, தவறு 2 விதம் இருக்குது, தப்பு 2 விதம். ஒன்று, நமக்கு நாமே தப்பு செய்கிறது, நமக்கு நாமே மது அருந்துறது, விபச்சாரம் செய்கிறது, பீடி குடிக்கிறது, வட்டி வாங்குறது, இதெல்லாம் நமக்கு நாமே செய்யக்கூடிய தவறுகள். இன்னொரு தவறுக்கு மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய தவறுகள், அடுத்தவரை கொலை செய்கிறது,
அவனை ஏமாத்துறது, அவன் சுத்த கொடுக்கிறது, அவனுக்கு அநீதி நிலைக்கிறது, இது மனிதர்களை கஷ்டப்படுத்தி செய்யக்கூடிய தவறுகள். தனக்குத்தானே செய்ய தவறுகளை அல்லாஹ் நிச்சயமாக மன்னிச்சிருவான். ஆனா மற்றவங்களுக்கு செய்யக்கூடிய தவறுகளை பத்தி மனிதன் வருந்தி வருத்தப்பட்டு ஒருவேளை அவங்க உயிரோட இருந்திருந்தா அவங்களை நேரா சந்திச்சு அவங்கள்ட்ட தௌபா கேட்கணும், அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்கணும். அப்படிப்பட்ட நிலைகள்ல தௌபாக்களை எப்படி கேட்கணும், அல்லாஹ்ட்ட எப்படி பாவ மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கறத சூரா சூரா நமக்கு சொல்லிக் கொடுக்குது. ஒன்று, தனது தவறை நினைத்து வருந்தம். முதலாவதாக தௌபா வேறு, இஸ்திக்ஃபார் வேறு, ரெண்டு வேற வேற. முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். இஸ்திக்ஃபார் அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 சொன்னா தௌபா கிடையாது, அது வேற தௌபா இல்ல. தௌபாங்கிறது என்னன்னா தனிமையில யாரும் பார்க்காத வண்ணம் இல்ல இரவு நேரங்கள்ல தன்னுடைய பாவங்களை நினைத்து முதல்ல வருந்தம். நான் என்னெல்லாம் தப்பு செஞ்சேன், நான் எப்படியெல்லாம் தப்பு செஞ்சேன் அப்படின்னு தன் நினைச்சு நான் செய்தது தப்புதான், அல்லாஹ் தடுத்த ஒண்ணு நான் செஞ்சுட்டேன், அல்லாஹ் தடுத்த ஒண்ணு நான் செஞ்சுட்டேன், என் நபி தடுத்த ஒண்ணு நான் செஞ்சுட்டேன், யா அல்லாஹ் என்ன மன்னிச்சிரு அப்படிங்கிற உணர்வுக்கு முதல்ல வரும். சும்மா கையேந்து என் பாவத்தை மன்னிச்சர்றா, என் பாவத்தை மன்னிச்சர்றா, இஸ்லாம் நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க, என் பாவத்தை மன்னிச்சர்றா எப்படி சொன்னா தௌபாக்கிறார். சிரிச்சுக்கிட்டே அல்லாஹ்ட்ட போய் முறையிட்டாலாம் அவங்க அடக்க போறது. அதனால தௌபாங்கிறது ஒரு பெரிய ஒரு நிலை. அது அந்த நிலையை நம்ம அடையணும். அந்த நிலை நம்ம அடையணும் அப்படின்னா அதற்கு சில முறைகள் இருக்கு. அப்படித்தான் தௌபா செய்யணும். நிச்சயமாக உங்களுக்கே தெரியும், தௌபாவுக்கு பிறகு உங்கள்கிட்ட ஒரு மாற்றம் ஏற்படும். அந்த மாற்றத்துல நீங்க கண்டுபிடிப்பீங்க, அல்லாஹ் என் பாவங்களை மன்னிச்சுட்டான், இனிமே நான் பாவங்கள் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு மனநிலை உங்களுக்கே தானாக ஏற்படும். உங்களுக்கே ஏற்படும். தௌபா செய்யறவங்களுக்கு தெரியும், என் பாவம் மன்னிக்கப்பட்டுருச்சா மன்னிக்கப்படலையாங்கிறது நமக்கே தெரியும். ஆனா அல்லாஹ்ட்ட கையேந்தி கேட்கணும். முதலாவது என்னன்னா தன் தவறை உணரணும், வருந்தணும், அழுகணும், அல்லாஹ்ட்ட அழுகணும் ஃபர்ஸ்ட். இரண்டாவது, அந்த தவறை நான் மறுபடி செய்ய மாட்டேன் என்று உறுதி கொள்ளணும். இரண்டாவது தௌபா செய்யறதுக்கு முன்பதாக இரண்டாவது தவறை நான் இனிமே செய்ய மாட்டேன், தெரியாம செஞ்சுட்டேன், யா அல்லாஹ் என்ன மன்னிச்சிரு, என்ன அடியாம நான் செஞ்சுட்டேன், என் நஃப்ஸுடைய தூண்டுதலால் செஞ்சுட்டேன், ஷைத்தானுடைய சூழ்ச்சியால் செஞ்சுட்டேன், யா அல்லாஹ் என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், நம்ம அல்லாஹ்ட்ட அந்த தவறை திரும்ப நான் செய்ய மாட்டேன் அப்படிங்கிற உணர்வுக்கு வரணும். இது ரெண்டாவது. மூணாவது, அல்லாஹ் புகழணும். யா அல்லாஹ் நீ மன்னிக்க கூடியவன், நீ இரக்கசாலி, நீ எல்லாவற்றையும் மன்னிக்க கூடியவன், நீ மிகப்பெரிய ஞானி, இப்படி அல்லாஹ்வை புகழணும். அல்லாஹ் புகழ்ந்து அவனை புகழணும். நான் பலகீனமா இருக்கேன், நான் ஒரு அப்துல், நான் ஒரு அடிமையா இருக்கேன், நான் தப்பு செஞ்சுட்டேன், அவனை புகழ்ந்து நம்மளை தாழ்த்தம். யாருக்கு தௌபாவுடைய நசீது கிடைக்காதுன்னா யாருக்கு பெருமை வந்துச்சோ தௌபா நசீது கிடைக்காது. எப்ப தன்னை தாழ்த்தி இறைவனை புகழும் போது மனிதனுக்கு அந்த நிலை ஏற்படும். ஷைத்தானுடைய வீழ்ச்சிக்கு காரணம் என்னன்னா, அவன் அல்லாஹ் சொல்லியும் அவன் என்ன சொன்னா, நான் நெருப்பால படைக்கப்பட்டவன், அவன் மண்ணால படைக்கப்பட்டவன் அப்படின்னு பெருமை அவனுக்கு வந்துருச்சு. பெருமையின் காரணமாகத்தான் அவனுக்கு தன் தவறை உணரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கிறது. ஒரு மனிதனுக்கு பெருமை வந்துடக்கூடாது. பரவாயில்ல செஞ்சா என்ன, யாரும் செய்யாத நான் செய்யறேன், அவர் வட்டி வாங்குறாரு, இவர் இப்படி செய்யறாரு, இவர் இப்படி செய்யறாரு, நான் செஞ்சா என்ன அப்படின்னு ஒரு மனிதனுக்கு தன்னைத்தானே பெருமையாக ஒரு மனிதன் நினைக்க ஆரம்பிச்சுட்டா அவனுக்கு அந்த நசீபு கிடைக்காது, தௌபாவுடைய நசீபே கிடைக்காது. இதெல்லாம் நசீபு. திரும்ப சொல்றேன், இப்ப நம்ம உட்கார்ந்து பேசுறது ஒரு நசீபு, நான் பேசுறது எனக்கு கிடைத்த நசீபு, கேட்கிறது உங்களுக்கு ஒரு நசீபு. உமா தௌஃபீக் இல்லா பில்லாஹ், எந்த நலவான காரியங்களும் அவன் நாடாம நமக்கு கிடைக்காது. தௌபா எப்படி செய்யணும்னு மக்களுக்கு தெரியணுமா இல்லையா? சொல்லணும். போன வருஷமும் நான் சொன்னேன், இந்த வருஷமும் சொல்றேன். மூணாவது, அல்லாஹ் புகழணும், அல்லாஹ் புகழணும். நாலாவது, அல்லாஹ்வை நம்பவும் செய்யணும், ஆதரவு வைக்கவும் செய்யணும். அல்லாஹ் என்ன மன்னிச்சிருவான், மாஷா அல்லாஹ், அல்லாஹ் என்ன மன்னிச்சிருவான், நான் இனிமே தப்பு செய்ய மாட்டேன், அல்லாஹ் என்ன மன்னிச்சிருவான் அப்படிங்கிற உணர்வுகளை நம்ம கொண்டு வரணும். இந்த 4 நிலைகளும் ஒரு மனிதன் அல்லாஹ்ட்ட கையேந்தி, யா அல்லாஹ் என் பாவத்தை மன்னிச்சிரு, நான் தெரியாம செஞ்சுட்டேன் அப்படிங்கிற அந்த உணர்வுகளோடு நீங்க கொஞ்ச நேரம், ஒரு 10 நிமிடங்கள் கண்கள்ல இருந்து தண்ணி வரும். நரகத்தினுடைய நெருப்பை உலகத்தினுடைய எந்த கடலும் அணைக்க முடியாது. நரகத்தினுடைய நெருப்பை அணைக்கக்கூடிய ஒரே ஆற்றல் மனிதனுடைய கண்களுக்கு மட்டும், தண்ணீருக்கு மட்டும்தான் இருக்கு. மனிதனுடைய கண்களிலும் தண்ணி வரும்போது நரக நெருப்பு அங்க அணைக்கப்படும். கண்களிலும் தண்ணி வரலன்னா அல்லாஹ் பாதுகாக்கணும். அதனால அழுகணும்.
அல்லாஹ்ட்ட அழுகணும். அழுகும் போது ஒரு மனிதன் என்ன செய்யறான்? இஸ்லாமிய உலகியல் சொல்லுது, ஒரு மனிதன் அழுகும் போது அமைதி அடைகிறான். ஒரு மனிதன் அழுகும் போது உள்ளத்தினுடைய பாதங்கள் எடுக்கும். ஏன் பெண்கள் ஹார்ட் அட்டாக்கள் அதிகம் இறக்குறது இல்லை, ஆண்கள் தான் ஹார்ட் அட்டாக்கள் அதிகம் இறக்குறாங்க. ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, பெண்கள் அதிகமாக நெஞ்சுவலி இறக்க மாட்டாங்க. பெண்கள்லாம் அதிகமான ஆண்கள் தான் நெஞ்சுவலி இறப்பாங்க. ஹார்ட் அட்டாக் உடைய பிரச்சனை 100 பேருக்கு வருதுன்னா அதுல கிட்டத்தட்ட 70% ஆண்கள் தான் இறந்து போவாங்க. பெண்கள் வெறுமன ஹார்ட் அட்டாக்ல இறந்தவங்க எல்லாம் ரொம்ப கம்மியான நபர்கள் இறந்து போவாங்க. காரணம் என்னன்னா, பெண்கள் சீக்கிரமே அழுவாங்க, உடனே அழுதுவாங்க. ஏதாவது அப்படின்னு கத்துனோம்னா கண்ணு தண்ணியா ஊத்தும், ஒரு குடமா ஊத்தும். தண்ணியை வச்சு நம்மள சமாளிச்சுருவான். அழுதுவோம், நம்ம அமைதியாயிருவோம். முடிஞ்சு போச்சு கதை. அழுதுட்டியா? முடிச்சுப்போம். நான் தான் தப்பு செஞ்சேன், எல்லாம் தப்பு என் மேலதான், உன் மேல ஒண்ணுமே கிடையாது, நான் தான் என்னை மனுஷன் தெரியாம செஞ்சுட்டேன். அழுத உடனே நம்ம என்ன செஞ்சிருவோம்? தப்பு நம்ம இறங்குறோம்ல இல்லையா, நம்ம இறங்கிடுவோம். மனைவி அழுதா என்ன செய்யும்? ரொம்ப நாள் தாங்க முடியாது. என்ன போச்சா, முடிஞ்சு போச்சு. அழுதுட்டாலா நமக்கு ஒண்ணு தெரியாம செஞ்ச மனுஷன் தப்பெல்லாம் அங்கதான் இருக்கும். ஆனா நம்ம என்ன செய்யும்? மன்னிப்பு கேட்டு திரும்பிடுவோம்ல. அது போலதான் அல்லாஹ்ட்ட அழுகணும். அல்லாஹ் அழுகிறத விரும்புறான். ஏன் அழுகிறத விரும்புறான்னா, நீ அழுதுட்டா அமைதி ஆயிடுவ, நீ அழுதுட்டா உனக்கு பெருமை வராது, நீ அழுதுட்டா நிம்மதி ஆகுவ, நீ அழுதுட்டா உனக்கு டிப்ரெஷன் தான் வராது. அதனால என்கிட்ட அழுகுன்னு சொல்றான் அல்லாஹ். நம்ம நேற்று கூட சூரத்துல ஹதீஸ் புதுசுல நான் படிச்ச ஹதீஸ் படிக்கும் போது சொன்னேன், நாம தொழுகிறதுனாலயோ நாம அமல் செய்யறதுனாலயோ உலகமெல்லாம் சேர்ந்து அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யறதுனாலயோ அவனுக்கு எந்த கூடுதல் குறைவு ஏற்படாது. அவன் அப்படித்தான் இருந்தான். அல்லாஹ் சொல்றான், நீ செய்யறது எனக்கு ஒண்ணும் நடக்க போறது இல்லை, நீ செய்யறது உனக்காக நீ செய்கிற அப்படிங்கறது தான் அல்லாஹ் நமக்கு வழங்கப்படுத்துறான். அதனால தௌபாக்கள்ல அழுகணும், அல்லாஹ்ட்ட அழுது கையேந்தி கேட்கணும். அப்படிப்பட்ட ஒரு நிலைய பத்திதான் சூரா நமக்கு என்ன செய்யுது, மாஷா அல்லாஹ் சிறப்பான முறையில சொல்லி கொடுத்து. அதே மாதிரி இந்த சூறாவுல மிக முக்கியமாக ஜகாத்துடைய பாடம், ஜகாத் யாருக்கு கொடுக்கணும் யாருக்கு கொடுக்க கூடாது அப்படிங்கறத பத்தி எல்லாம் சொல்லப்படுது. நீங்க தயவு செய்து உங்க இமாம்கள், உங்க பள்ளியினுடைய இமாம்கள், நல்ல உலமாக்கள் இங்க இருக்கிறாங்க, அவங்கள சந்திச்சு ஜகாத் எப்படி கொடுக்கணும் யாருக்கு கொடுக்கணும், நேற்று கூட நான் பேசினேன். தயவு செய்து வீடுகள்ல மஷூரா செஞ்சு ஜகாத்தை கணக்கிட்டு, நான் இந்த வருஷம் ஒரு குடும்பத்தை இல்ல 2 குடும்பத்தை வறுமையிலிருந்து நான் மீட்டெடுப்பேன் அப்படிங்கிற உறுதியோடு இன்ஷா அல்லாஹ் நீங்க பயணிங்க. அல்லாஹ் தஆலா நம்முடைய எல்லா விதமான அமல்களையும் ஆற்றல்களையும் எல்லா விதமான செயல்களையும் தான தர்மங்களையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. ஜஸாக்குமுல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. ஆமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். اللهم أنت السلام ومنك السلام تبارك يا ذا الجلال والإكرام. حينا بالسلام برحمتك يا أرحم الراحمين. اللهم صل على سيدنا مولانا محمد وعلى آل سيدنا مولانا محمد وبارك وسلم عليه. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم آت نفوسنا بتقواها زكها وأنت خير من زكاها وأنت وليها ومولاها برحمتك يا أرحم الراحمين. اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار الظالمين وادخلنا الجنة برحمتك يا أرحم الراحمين. اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صلى الله تعالى وسلم على خير خلقه وآله وأصحابه أجمعين والحمد لله رب العالمين.